Hello friends, this is Abila. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம prawn pakoda எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் subscribe பண்ணலனா உடனே subscribe பண்ணிக்கோங்க. And bell button-உம் press பண்ணிக்கோங்க. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க இந்த பவுல் ஃபுல்லா வந்து நான் prawns எடுத்துர்க்கேன். இந்த பவுல்ல தான் நான் எல்லா மெஷர்மென்ட்ஸும் பண்ண போறேன். So நீங்க வந்து ஒரு மெஷர்மென்ட்காக ஏதாவது ஒரு பவுல் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த prawns வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க வந்து சாப் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா நீங்க சாப் பண்ணிக்கோங்க. சோ மிக்சிங் பவுல் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாப் பண்ண அந்த எறா போட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அண்ட் பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்க, இல்லனா வேண்டாம். நான் 2 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன். அண்ட் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அண்ட் வந்து கடலை மாவு வந்து பாத்தீங்கன்னா அந்த பவுல் ஃபுல்லா ப்ரான்க்கு நான் ஹாஃப் பவுல் கடலை மாவு எடுத்திருக்கேன். அண்ட் வந்து ரைஸ் பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன்ஸ் நான் எடுத்திருக்கேன். அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். பாருங்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், மஞ்சத்தூள், உப்பு அண்ட் கரம் மசாலா. இதுதான் 4 ஸ்பைசஸ் போதும். இந்த ஸ்பைசஸ் ஃபுல்லாக போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நான் 1 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். உப்பு வந்து உங்களுக்கு டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அண்ட் பச்சை மிளகாய் நீங்கள் அப்படியே போடலைன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி கூட நீங்கள் போடலாம். பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தண்ணி போட்டுட்டு நல்லா ஒரு பேட்டர் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து பக்கோடா ஸ்டார்ட் பண்ணிடலாம் போடுறதுக்கு. ஒரு பேன் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி ஆயில் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நிறைய ஆயில் எல்லாம் வேண்டாம். நீங்கள் டீப் ஃப்ரை எல்லாம் இதுக்கு பண்ணாதீங்க. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒன்றா கம்பைன் பண்ணி ஆகாது இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வடை மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா டேஸ்டியாக கரெக்டாக வரும், பிரியாது இது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் வந்து பேசன் வந்து எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கிராம் ஃப்ளார் இருக்குது இல்லைங்களா, அது நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் வந்து 1 கப் எறாக்கு வந்து ஹாஃப் கப்னா எனக்கு ஒரு 4 ஸ்பூன்ஸ், பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டு நீங்கள் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா ப்ரான்ஸ் வந்து குக் பண்ணுறதுக்கு நிறைய டைம் ஆகாது, சீக்கிரமாக குக் ஆகிடும். 2 மினிட்ஸ் ஒரு சைடு, இன்னொரு சைடு 2 மினிட்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. ஸோ பாருங்கள் இப்போ 2 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம டிஷ்யூ பேப்பரில் வந்து எடுத்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ நல்லா கோல்டன் கலராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். நார்மலாக வந்து ப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி பண்ணுவாங்க அண்ட் ஃப்ரை தான் பண்ணுவாங்க. அண்ட் வந்து பஜ்ஜியும் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி பக்கோடாஸ் வந்து நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து டீ கூட நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ரொம்ப இது வந்து பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் யாருக்காவது ப்ரான்ஸ் பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் பசங்களுக்கும் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. இது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா நீங்க சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. நான் வந்து எவ்ரி வென்ஸ்டே வந்து டைலரிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். அண்ட் எவ்ரி சண்டே வந்து குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் போடுவேன். ஸோ கண்டிப்பாக என்னோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் வந்து ஆல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ், பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ். நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.